சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு சித்தியாவான் வட்டாரம் சங்காட் குரேங் எனும் இடத்தில் சொந்த பெற்றோராலேயே முன்பின் தெரியாத குடும்பத்தின் வீட்டு வாசலில் விட்டுச் செல்லப்பட்ட சிறுமி இன்று வளர்ந்து அடையாள ஆவணம் எதுவுமின்றி அவதிப்படுகிறார். குமார் ரம்பாவதி தம்பதியரின் மகள் நிஷாலினி 4 வயதாக இருக்கும்போது விட்டுச் செல்லப்பட்டார். அக்குடும்பத்தின் பாதுகாப்பில் சிறிது காலம் தங்கியிருந்த நிஷாலினி பின்னர் மஞ்சோங் இந்து சபா சனாதன ஆசிரமத்தில் சேர்க்கப்பட்டு இதுநாள் வரை அங்கேயே வளர்ந்து வருகிறார். எனக்கு 4 வயசு இருக்கிறப்ப எங்கள் அப்பா என்னை சங்காட் குரேங்கில் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்க வீட்டு வாசல்லே விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு என் பேர் நிஷாலினி, எங்கள் அப்பா பேர் குமார், எங்கள் அம்மா பேர் ரம்பாவதின்னு ஞாபகம் இருக்குது. ஆனால் எனக்கு இன்ன வரைக்கும் எந்த பிறந்த சூறாவும் இல்லை, எந்த அடையாளமும் இல்லை. அதனால் என்னால் இப்போ ஸ்கூலுக்கும் போக முடியல, ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியல, எந்த உதவியும் கைக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த வீட்டை சேர்ந்தவங்க என்னை 5-6 மாதத்துக்கு பிறகு ஆசிரமத்தில் சேர்த்தாங்க. எனக்கு ஆசிரமத்தில் எவ்வளோ நல்லா தான் பார்த்தாலும், அங்கிளும் எவ்வளோ நல்லா பார்த்தாலும் என்னோட எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. என்னோட இந்த அவல நிலையை பார்த்து அரசியல் அல்லது அரசு அதிகாரிகள் யாராவது உதவி செய்யும் முன் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிறப்புச் சான்றிதழ் உள்ளிட்ட அடையாள ஆவணம் எதனையும் அவரது பெற்றோர் நிஷாலினியுடன் விட்டுச் செல்லவில்லை. ஆரம்ப பள்ளி கல்வியை எப்படியோ முடித்த நிஷாலினி 13 வயதில் இடைநிலை கல்வியை மேற்கொள்வதில் பிரச்சனையை எதிர்நோக்குகிறார். எனவே மகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பெற்றோர்களாகிய குமார் ரம்பாவதி பிள்ளையை தேடி வருமாறு புருவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினரின் இந்தியர் நலப்பிரிவு சிறப்பு அதிகாரி தினகரன் கோவிந்தசாமி கேட்டுக்கொண்டார். அவரை தெரிந்த பொதுமக்களும் உதவுமாறு தினகரன் கேட்டுக்கொண்டார். இந்த வீடியோ காணொலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சம்பந்தப்பட்ட நிஷாலினியோட தகப்பனார் பேர் வந்து குமார், தாயார் பேர் வந்து ரம்பாவதி. 2014 சம்பந்தப்பட்ட சங்காட் குரேங்கில் விக்னேஸ்வரி என்ற ஒரு வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பல பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி இருந்த போதிலும் இன்றைக்கி கடந்த ஒரு 10-11 வருஷமாக இன்றைக்கி இந்து சபா சனாதன ஆசிரமத்தில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அவங்க வந்து இருக்காங்க. இங்கே அதற்கு வந்து முதல்ல நான் வந்து எரமன் ஐயாவுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது குறித்து மாவட்ட சமூக நல இலாக்கா அதிகாரியை தொடர்பு கொண்டு இந்த நிஷாலினியை வந்து அண்ணா அங்கா அவங்கள அண்ணா அங்காட்டாக எடுக்கிறதுக்கான ஷேர் ஆட்டம் கேட்டிருக்கேன். அதுக்கும் அவங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து தீர்வு காணணும்னாக்கா நிச்சயமாக அவங்க சம்மந்தப்பட்ட அவங்க அப்பா குமார் மற்றும் அவங்க தாயார் வந்து பத்மா ரம்பாவதி நிச்சயமாக இந்த குழந்தையோட வருங்காலத்தை வந்து கருத்தில் கொண்டு இந்த குழந்தை படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. இந்த வாழ்க்கையை வந்து இன்னமும் பிரகாசமாக இருக்கணும்னு சொல்லி இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொரு மலேசியர்களும் வந்து நிச்சயமாக அவரோட தகப்பனார் குமாரை வந்து கண்டுபிடிச்சி கொடுப்பீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ காணொலி செய்கிறேன். ஆசிரமத்தில் என்னத்தான் நன்றாக பார்த்து கொண்டாலும் அடையாள ஆவணங்கள் இல்லாததால் தனது எதிர்காலமே கேள்விக்குறியாகியிருப்பதாக நிஷாலினி கூறுகிறார். படிப்பு தடைப்படுவது ஒரு புறம் இருக்க, மருத்துவமனை சலுகை கூட தனக்கு கிடைப்பதில்லை. எல்லாவற்றுக்கும் அடையாள பத்திரமே தடையாக உள்ளது. எனவே தனது எதிர்காலம் தொடர்ந்து கேள்விக்குறியாகாமல் இருக்க அரசு அதிகாரிகளோ அரசியல் கட்சியினரோ தனக்கு உதவ வேண்டுமென நிஷாலினி கேட்டுக்கொண்டார்.